அம்புலிமாமா மகாபாரதம் 39ஆம் பாகம். கீசகனின் சீற்றம். பாண்டவர்களும் திரௌபதியும் விராட மன்னனிடம் ரகசியமாக அஞ்ஞாதவாசம் செய்து வந்தனர். தர்மராஜன் சூதாட்டத்தில் பணத்தை வென்று தன் தம்பிகளுக்கு பங்கிட்டு அளித்து வந்தான். பீமன் தான் சமைத்த பலவிதமான மாம்சங்களை மற்றவர்களுக்கு அளித்து வந்தான். அர்ஜுனன் அந்தப்புறத்தில் தனக்கு கிடைக்கும் பழைய உடைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தான். நகுலன் தனது குதிரை பராமரிப்பை பாராட்டி மன்னன் அளிக்கும் வெகுமதிகளை மற்றவர்களுக்கு பங்கிட்டு வந்தான். சகாதேவன் பாலும் தயிரும் வழங்கி வந்தான். திரௌபதி தனது கணவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொண்டு தங்களது ரகசியம் வெளிப்படாமல் நடந்து கொண்டாள். தங்களது இருப்பிடம் துரியோதனனுக்கு தெரிந்து விடுமோ என்ற அச்சம் அனைவருக்கும் இருந்தது. இவ்வாறு 4 மாதங்கள் கழிந்தன. அப்போது மச்சய தேசத்தில் பிரம்மோற்சவம் நடைபெற்றது. அந்த உற்சவத்திற்கு பல தேசங்களிலிருந்தும் மல்யுத்த வீரர்கள் வந்தனர். விராட மன்னனுக்கு மல்யுத்தங்களை பற்றி நன்றாக தெரியும். ஆகையால் அவர் மல்யுத்த வீரர்களுக்கு சிறப்பான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு இடையே போர்களை ஏற்பாடு செய்து அதை பார்த்து மகிழ்ந்து வந்தார். அவ்வாறு வந்த மல்யுத்த வீரர்களில் ஜீமூதன் என்பவன் மகா பலசாலி. அவன் அனைவரையும் தன்னுடன் போர் செய்யுமாறு அழைப்பான். மற்ற மல்யுத்த வீரர்கள் அவனுடன் போர் செய்ய பயந்தனர். ஆகையால் விராடன் தனது சமையல்காரனாக இருக்கும் பீமனை அழைத்து ஜீமூதனுடன் மல்யுத்தம் செய்யச் சொன்னான். மன்னன் கட்டளையிட்டால் மறுப்பது சரியாக இருக்காது என்று எண்ணி பீமன் சம்மதித்தான். பீமனும் ஜீமூதனும் 2 மத யானைகளைப் போல மல்யுத்தத்தை தொடங்கினர். மிகவும் பயங்கரமான அவர்களது போரை பார்த்து பார்வையாளர்கள் பேரானந்தம் அடைந்தனர். பீமன் ஜீமூதனை பிடித்து சுழற்றியதும் மற்ற மல்யுத்த வீரர்கள் திகைத்து போயினர். பீமன் ஜீமூதனை அப்படிச் சுழறி தரையில் அடித்துக் கொன்றுவிட்டான். ஜீமூதனை ஜெயித்த பீமனுக்கு விராடன் அளவற்ற பணத்தை வெகுமதியாக அளித்தான். பீமனின் சக்தி சாமர்த்தியங்களை பார்த்து மன்னன் அவனை மல்யுத்த வீரர்களுடன் மட்டுமின்றி சிங்கங்களுடனும் யானைகளுடனும் புலிகளுடனும் மோதவிட்டு வேடிக்கை பார்த்து வந்தான். இந்த போர்களை பார்ப்பதற்கு அந்தப்புறத்து பெண்களும் வருவார்கள். அர்ஜுனன் அந்தப்புறத்து பெண்களை பாடல்கள் பாடச் செய்தும் நடனங்கள் ஆடச் செய்தும் மன்னனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி வந்தான். அடங்காத குதிரைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவற்றுக்கு கடிவாளங்கள் மாட்டி மன்னனிடம் காண்பித்து நகுலன் நிறைய பணத்தை வெகுமதியாக பெற்றான். அதேபோல சகாதேவன் அடங்காத காளைகளை பழக்கப்படுத்தி வெகுமதிகளை சம்பாதித்தான். தனது கணவர்கள் மன்னனின் அரசவையில் படும் பாடுகளை பார்த்து திரௌபதி வேதனைப்படுவாள். இவ்விதமாக பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் ஏறக்குறைய 1 வருடம் நிறைவடையவிருந்தது. அந்த சமயத்தில் திரௌபதிக்கு சிம்மபலன் என்ற கீசகன் என்ற பேராபத்து வந்து சேர்ந்தது. இந்த கீசகன் விராட மன்னனின் மைத்துனன் சேனாபதியும் ஆவான். அவன் சுதேஷ்ணையின் வீட்டில் திரௌபதியை பார்த்து மோகவசப்பட்டு தனது தங்கையிடம், நான் இவளை இங்கே இதற்கு முன்பு பார்த்ததில்லை. இவளது அழகு என்னை மயக்குகிறது. இவள் யார்? அப்சரசை போன்ற உருவம் கொண்ட இவள் எங்கிருந்து வந்தாள்? இவ்வளவு சௌந்தரியவதியைக் கொண்டு ஏவல் வேலைகள் வாங்கச் செய்வது என்ன? இவள் என் வீட்டிற்கு வந்தால் பூவைப் போல போற்றி பாதுகாப்பேன் என்றான். அவன் சுதேஷ்ணையிடம் விடைபெற்றுக் கொண்டு திரௌபதி தனியாக இருந்தபோது அவளிடம் தனது ஆசையை தெரிவித்தான். திரௌபதி அவனிடம், என்னிடம் இப்படி பேசுவது தவறு. நான் மற்றொருவனின் மனைவி. என்னை விரும்புவது உனக்கு தீங்கு என்றாள். என்னை அப்படி நிராகரிக்காதே. பிறகு நீ வருத்தப்படுவாய். இந்த மன்னனுக்கும் ராஜ்யத்திற்கும் நானே ஆதாரம். போக பாக்கியங்களிலும் உருவத்திலும் யௌவனத்திலும் என்னை மிஞ்சியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அத்தகைய என்னை உனது சேவகனாக ஆக்கிக்கொண்டு பல்வேறு போகங்களை அனுபவிக்காமல் ஏன் தாசியாக வேலை செய்கிறாய் என்றான் கீசகன். திரௌபதி கோபமடைந்து, என் மீதான மோகத்தை கைவிடாவிட்டால் உனது பிராணனுக்கு ஆபத்து இருக்கிறது. எனது கணவர்களான 5 கந்தர்வர்கள் என்னை இரவும் பகலும் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உன்னை பற்றி தெரிந்தால் உனக்கு மரணம் நிச்சயம். அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுபவர்கள் யாருமில்லை என்றாள். திரௌபதி இந்த வார்த்தைகளை கூறிய பின்பும் கீசகன் சோர்வடையவில்லை. அவனுக்கு அவள் மீதான மோகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கத் தொடங்கியது. அவன் மீண்டும் சுதேஷ்ணையிடம் சென்று, எப்படியாவது சைரந்திரியை எனக்கு கிடைக்கும்படி செய்யாவிட்டால் என் பிராணன் நிச்சயமாக போய்விடும். நான் எத்தனை விதமாக கெஞ்சினாலும் அவளது மனம் என் பக்கம் திரும்பவில்லை என்றான். சுதேஷ்ணை அண்ணனின் பரிதாப நிலையைக் கண்டு மிகவும் வேதனைப்பட்டு, சைரந்திரி என்னை அண்டியவள், அவளை காப்பாற்றுவேன் என்று நான் வாக்கு கொடுத்துள்ளேன். தனக்கு 5 கந்தர்வர்கள் கணவர்கள் என்று அவள் முதலிலேயே சொல்லிவிட்டாள். அண்ணன் என்பதால் இந்த ரகசியத்தை உனக்குச் சொன்னேன். சைரந்திரியின் மீது மயக்கம் கொண்டு பிராண ஆபத்தை தேடிக்கொள்ளாதே என்றாள். 1000 கந்தர்வர்கள் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை போன்ற அழகனை எப்பேற்பட்ட பதிவிரதையும் விரும்புவாள். எனது வைபவத்தை பார்த்து சைரந்திரியின் மனம் என் மீது கட்டாயம் திரும்பும். எப்படியாவது அவளை எனக்கு சாதகமாக்கி எனது பிராணனை காப்பாற்று என்று கூறி கீசகன் தனது தங்கையை கெஞ்சத் தொடங்கினான். அடபாவி, நீ தகாத செயலை செய்ய நினைப்பது மட்டுமின்றி அதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த பார்க்கிறாய். உனது பாவம் உன்னோடு போகாது, குலத்தையே நாசம் செய்யும். நீ வீட்டிற்குச் சென்று கள்ளும் மதுரான்னமும் தயார் செய்து வை. அவற்றைக் கொண்டு வருவதற்காக சைரந்திரியை அனுப்புகிறேன். அவளை எப்படி வசப்படுத்துவாயோ என்றாள் சுதேஷ்ணை. கீசகன் உடனே தனது வீட்டிற்குச் சென்று உணவு பண்டங்களையும் பானங்களையும் தயார் செய்யச் செய்து திரௌபதிக்காக காத்திருக்கத் தொடங்கினான்.
பின்பு சுதேஷ்னை திரௌபதியிடம், சைரந்திரி, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. நீ கீசகனின் வீட்டிற்குச் சென்று குடிப்பதற்கு ஏதாவது கொண்டு வா என்று கட்டளையிட்டாள். அம்மா, நான் அவனது வீட்டிற்குச் செல்ல முடியாது. அவன் காம வெறியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் உனக்கு தெரியும் அல்லவா? நான் சென்றால் அவன் கட்டாயம் என்னை அவமானப்படுத்துவான். உன்னிடம் இன்னும் எத்தனையோ பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாரையாவது அனுப்பு என்றாள் திரௌபதி. கள் கொண்டு வா என்று நானே அனுப்பும்போது அவன் உன்னை தொட முடியுமா என்று கூறி சுதேஷ்னை திரௌபதியிடம் ஒரு தங்க பாத்திரத்தை கொடுத்தாள். வேறு வழியின்றி அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு திரௌபதி கீசகனின் வீட்டிற்குச் சென்றாள். அவளை பார்த்ததுமே கீசகன் பேரானந்தத்துடன் எழுந்து, சுந்தரி, உனக்கு நல்வரவு. எனது பிராணேஸ்வரியான நீ என்னிடம் வந்துள்ளாய். எனது ஆசையை நிறைவேற்று. திவ்யமான ஆடைகளை அணிந்து கொள், ரத்தின அலங்காரங்களை செய்து கொள். என்னுடன் சேர்ந்து குடித்துவிட்டு சுகமாக இரு என்றான். ராணியார் கள் கொண்டு வரச் சொல்லி அனுப்பினார். அவருக்கு மிகவும் தாகமாக இருக்கிறதாம். உடனே கள் கொடுத்தால் நான் சென்று விடுவேன் என்றாள் திரௌபதி. கல்லை வேறொருத்தி மூலம் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி கீசகன் அவளது கையை பிடித்துக் கொண்டான். திரௌபதி பதற்றமடைந்து கீசகனை ஒரே தள்ளாக கீழே தள்ளிவிட்டு ஓடிச் சென்று விராட மன்னனின் சபையில் நுழைந்தாள். கீசகன் அவளை பின்தொடர்ந்து சென்று விராட மன்னனும் சபையோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தலைமுடியை பிடித்து நிறுத்தினான். இந்த மாபெரும் அநீதியை தர்மராஜனும் பீமனும் சபையில் இருந்து கண்கூடாக பார்த்தனர். பீமனுக்கு அந்த வினாடியிலேயே கீசகனை கொல்ல வேண்டும் என்று தோன்றி பற்களை நரநரவென கடித்தான். அவனது உடல் முழுவதும் வியர்த்தது. கண்கள் நெருப்பை கக்கின. எதிரே காணப்பட்ட மரத்தை பிடுங்கும் நோக்கத்துடன் அவன் எழுந்தான். தர்மராஜன் பீமனின் கால் பெருவிரலை தனது பெருவிரலால் அழுத்தி, அப்பா, விறகுகளுக்காக இந்த மரத்தை ஏன் சாய்க்கிறாய்? அந்த பக்கம் இன்னும் பல மரங்கள் உள்ளன, அவற்றை சாய்த்துக்கொள் என்றான். இதற்கிடையில் திரௌபதி தனது கணவர்களின் இயலாமையை புரிந்து கொண்டு கோபமாக பார்த்து கொண்டே விராடனை நோக்கி திரும்பி, இந்த கீழ்மகன் என்னை இப்படி அவமானப்படுத்தும் போது மகா பலசாலிகளான எனது கணவர்கள் கந்தர்வர்கள் காலத்திற்கு கட்டுப்பட்டு என்னை காப்பாற்ற முடியாத நிலையில் உள்ளனர். அப்படி இருக்கும்போது மன்னனான நீயாவது இரட்சகனாக இருந்து மானபங்கம் ஏற்படாமல் பார்ப்பதற்கு பதிலாக உதாசீனப்படுத்துவாயா என்று சபையில் இருந்தவர்களிடம், மன்னனுக்கும் கீசகனுக்கும் இருப்பதைப் போலவே உங்களுக்கும் தர்மம் தெரியவில்லை போலிருக்கிறது என்றாள். அப்போது விராட மன்னன், என்னம்மா, உங்கள் இருவருக்கும் மறைமுகமாக என்ன சண்டை வந்தது என்று தெரியாமல் நான் எப்படி உங்கள் இடையே தர்ம நிர்ணயம் செய்ய முடியும் என்று திரௌபதியிடம் கேட்டான். அப்போது தர்மராஜன் திரௌபதியிடம், பெண்ணே, நீ இங்கே சுற்றி கொண்டிருக்காமல் அந்தப்புரத்திற்கு செல். உனது கணவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்யும். இடத்தையும் காலத்தையும் யோசிக்காமல் இங்கே புலம்பிக் கொண்டு அரசபையில் ஏன் அமளி செய்கிறாய்? உனக்கு தீங்கு செய்தவர்களை உனது கணவர்களே தண்டிப்பார்கள் என்றான். திரௌபதி சுதேஷ்ணையின் மாளிகைக்கு திரும்பிச் சென்று தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு சோக தேவதையைப் போல அமர்ந்திருந்தாள். அவளது கோலத்தை பார்த்து சுதேஷ்ணை, மாலினி, யார் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள் என்று கேட்டாள். நீ கள் கொண்டு வரச் சொல்லி அனுப்பியதால் கீசகன் என்னை துன்புறுத்தி நிறைந்த சபையில் அவமானப்படுத்தினான். இப்படிச் செய்வதால் யாருக்கு கோபம் வருகிறதோ அவர்களே அவனது முடிவை பார்ப்பார்கள் என்றாள் திரௌபதி. உண்மையாகவே கீசகனை கொல்வதற்காகவே அவள் முடிவு செய்து கொண்டாள். அவள் தனது வீட்டிற்குச் சென்று குளித்துவிட்டு உடைகளை துவைத்துவிட்டு தனது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் பீமன் ஒருவன் மட்டுமே என்று தீர்மானித்துக் கொண்டாள். அவள் இரவு வேளையில் பீமன் இருக்கும் வீட்டிற்குச் சென்றாள். பீமன் சீறிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். திரௌபதி அவனிடம் சென்று அவனை கட்டியணைத்துக் கொண்டு, இறந்து போனவனைப் போல இப்படி அசைவற்று இருக்கிறாயே, உயிருடன் இருப்பவன் தனது மனைவியை யாராவது இப்படி நிறைந்த சபையில் அவமானப்படுத்தினால் சும்மா இருப்பானா? எழு எழு என்றாள். பீமன் விழித்துக்கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து, என்னை இப்படி வெளுத்துப் போய் முகம் வாடியிருக்கிறாய்? இரவு வேளையில் இங்கு ஏன் வந்தாய்? என்னால் ஆக வேண்டிய வேலை இருந்தால் சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் சென்று படுத்துக்கொள் என்றான். எல்லாம் தெரிந்திருந்தும் என்னை ஏன் இப்படி கேட்கிறாய்? உங்கள் அண்ணன் சூதாடியாக இருந்ததால்தான் எனக்கு இத்தனை பாடுகள் வந்தன. நான் இந்த விராடனின் மனைவியிடம் சேவைகள் செய்து கொண்டிருப்பது மட்டுமின்றி கீசகன் என்னை பின்தொடர்ந்து வந்து எனக்கு சகிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தினான். எனக்கு அந்த விராட மன்னன் என்ன சொல்வானோ என்ற அச்சமும் உள்ளது. ஏவல் வேலைகள் செய்து செய்து எனது கைகள் எப்படி முரட்டுத்தனமாக மாறிவிட்டன என்று பார் என்று கூறி திரௌபதி பீமனுக்கு தனது கைகளை காண்பித்தாள். பீமன் அவளிடம், அந்த கீசகன் உன்னை சபையில் காலால் உதைத்தபோது அவனை அங்கேயே கொன்றுவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் தர்மராஜன் தடுத்துவிட்டான். உண்மையிலேயே அன்றைய தினமே துரியோதனன், கர்ணன், சகுனி, துச்சாதனன் ஆகியோரின் தலைகளை உடைக்காமல் விட்டுவிட்டேனே. சில நாட்கள் பொறுத்துக் கொண்டாய் என்றால் மீண்டும் நீ மகாராணி ஆவாய் என்றான். இந்த துக்கத்தை பொறுத்துக் கொள்வது என்னால் முடியாது. நான் மீண்டும் ராணியாவேன் என்பது போய். இந்த பேச்சுகள் எல்லாம் எதற்கு? இப்போது நடந்ததற்கு பழிவாங்கும் வழியை யோசி. சுதேஷ்ணையை விட நான் நன்றாக இருப்பதை விராடன் பார்க்கிறான். அதை தெரிந்து கொண்டு கீசகன் என்னை பின்தொடர்ந்தான். எனக்கு 5 கந்தர்வர்கள் கணவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் உயிரை எடுப்பார்கள் என்றும் நன்றாகச் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவன் எனது பேச்சை பொருட்படுத்தவில்லை.
சுதேஷ்னை அவனுக்கு உதவியாக வந்து கள் கொண்டு வரச் சொல்லி என்னை அவனது வீட்டிற்கு அனுப்பினாள். அவன் என்னை பிடிக்க வந்தான். நான் தப்பித்து வந்து அரண்மனைக்குள் நுழைந்தேன். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த துன்மார்க்கன் என்னை காலால் உதைத்தான். இந்த துன்மார்க்கனை நீ பானையை உடைப்பதைப் போல அழித்து ஒழிக்காவிட்டால் நான் விஷம் குடித்துச் சாவேன் என்று கூறி பீமனை கட்டியணைத்துக் கொண்டு அழுதாள் திரௌபதி. பீமன் அவளை உறுதியாக பிடித்துக்கொண்டு கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறி, நீ சொன்னபடி அவனை கொன்றுவிடுகிறேன். அதற்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். அப்படி அழுகை முகத்துடன் இல்லாமல் சிரித்துக்கொண்டு களைகட்டும் முகத்துடன் கீச்சகனை சந்தித்து அவனது ஆசையை நிறைவேற்றுபவளைப் போல நடி. நடனச்சாலையில் பகலில் பெண்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். இரவு வேளையில் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கே ஒரு கட்டிலும் உள்ளது. இரவுக்கு அங்கே அவனை வரச் சொல். 3ஆம் நபருக்கு தெரியாமல் அங்கே கீச்சகனை அவனது தாத்தாக்களிடம் அனுப்பி வைக்கிறேன் என்றான். இப்படி ரகசிய ஆலோசனை செய்து கொண்டே அவர்கள் அந்த இரவை கழித்தனர். அம்புலிமாமா மகாபாரதம் 39ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.